2,00,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிச்சன் தேவையான கட்டில், மெட்டு, ஃப்ரிட்ஜு தெரியுதா? இப்போ தெரியாரா? அதாவது நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட கேள்விப்பட்டவொன்னே கூல் சுரேஷும் சுதாகரன் சுரேஷன் 2,00,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிச்சன் தேவையான கட்டில், மெட்டு, ஃப்ரிட்ஜு எல்லாமே தரோம்னு அப்படின்னாங்க. அப்புறமே ஆனால் நீங்கள் இருங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு இங்கே ரசிகர் மன்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சுரேஷ் சார்ட்ட சொன்னேன். இது முதல் மாடி ஏறி வருவீங்களாம, எங்கள் பழனி மலைக்கு போனால் படிக்கட்டு ஏறுறோம்னாங்க. அதை மாதிரி ஏறி வந்துடும் சொல்லி வந்தேன். வந்துட்டு இந்த பாத்திர பண்டங்கள் தான் எனக்கு கொடுத்தாங்க. ரசிகர் மன்றத்தை இன்றைக்கு மறக்க மாட்டேன். சுதாகரனே, சுரேஷனே, கூல் சுரேஷனே, ஒரு லட்சன் சரவணன் சார் ஒரு புரட்சி தலைவர் மாதிரி தான், வாழ்நாளும் மறக்க மாட்டேன். இது இல்லாமல் சுதாகரன் சொன்னாங்க, ஆனால் இது மட்டும் இல்லைண்ணே, உங்களுக்கு எப்போ கஷ்டம்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஐயா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால் அவர் நீடி வாழ்க. அவர் வச்சிருக்க துணிக்கடை, பாத்திரக்கடை எல்லாமே நல்ல வியாபாரம் பெற்று இன்னும் தமிழ்நாடு பூரா இருக்குது, இந்தியா பூரா கடையை திறக்கணும்னு எல்லாம் முதல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளை மாதிரி கலைஞர்களுக்கு இதுதான். அவரை நேரில் பார்த்ததில்லை, அவர் படத்தில் நடித்ததில்லை, ஆனால் தேடி செய்கிறாங்க. இவங்க 2 பேரையும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஐயா, ஒரு நாள் உங்கள் நேரில் சந்திக்கிறேன், உங்கள் காலில் விழுந்து நான் வணங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. என்னைக்கு கூட்டி போகிறீங்க ஐயா? நான் ஒரு வாரத்தை சொல்கிறேன், கூட்டி போய்ங்க. இப்போ தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத உதவியோடு செஞ்சுருக்காரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இல்லை, எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்கியிருக்குல்ல, அங்கே சாப்பாடு வசதி அதெல்லாம், சாப்பாடு கீழேயே கேண்டீன் இருக்கு. எனக்கு மாத்திரம் இந்த ராஜ்பவன் மினிஸ்ட்ரி ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிட்டாரு. எனக்கு கீழே வர முடியாதுன்னு சொல்லி மேலே கொண்டு கொடுத்துட்றாங்க. இப்போ என் நண்பர் ஜெய்சீலன் ஆர்ட் டைரக்டர் பக்கத்தில் அங்கே ஒரு கேண்டீன் வச்சுருக்காரு. 3 நாள் கழிச்சு உங்களுக்கு 3 வேளையும் உங்கள் ஹாஸ்டலுக்கே வந்துடும், பணமெல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னாங்க. மினிஸ்டர் இன்றைக்கி தான் வந்திருக்காரு, நாளைக்கு என்னை பார்க்க வர்றாரு. ஒரு 6 மாதம் இங்கே இருங்க, அப்புறம் அவசியம் போல ஒரு வீடு சொந்தமாக வாங்கி தரோன்னு சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டு சினிமா தரப்பில் இருந்து வேறு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா, எதாவது கேட்டாங்களா? கேட்டாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க. மினிஸ்டர் வர அன்றைக்கி சொல்லுங்கள், அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். லெஜண்ட் சரவணா சாருக்கும் நன்றி சொல்லணும். அதான் நான் லெஜண்ட் சரவணா சாரை பார்க்க வரும்போது அந்த சின்ன சின்ன கிங்காங்கு, விஜய் கணேஷ் இவங்களையும் நான் கூப்பிட்டு வருவேன். ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கீங்களா? இல்லை, நான் நடிகர் சங்கத்தில் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, நடிகர் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியன் இருக்கேன், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நடிகர் சங்கம் எப்போவுமே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க சரத்குமார் ராதாரை காடை தூக்கி வெளியே போட்டாங்க. ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்கல. விஷாலோ, நாசரோ, கார்த்திகோ. இனிமே பண்ணுவாங்க, இனிமே பண்ணுவாங்க, நம்பிக்கை இல்லை. இல்லை பாவா, இனிமேல் பண்ணுவாங்க பாவா. நாசர் சாரும் சரி, கார்த்திக் சாரும் சரி, விஷால் சாரும் சரி, இனிமேல் பண்ணுவாங்க. மனம் தளராதீங்க. பெரிய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நாங்களாம் பெருசாக சம்பாதிக்கலைங்க. அதனால் இந்த மாதிரி என்ன மாதிரி நலிவடைந்த கலைஞர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஏன்னா இன்றைக்கி கடவுள் ரூபத்தில் லெஜண்ட் ஐயா அவர்கள் ஏதோ இல்லை, அவர் மனதளவில் பெரிய அளவில் தான் உதவி பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி பாபா லட்சுமணன் ஐயா மட்டுமல்ல, இன்னும் பல பேர் இருக்காங்க.
அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க. ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கனாக்கா, படம் ரிலீஸ் ஆகிறப்ப தான் பிரியாணி போடுறீங்க, ஆடியோ ரிலீஸ் ஆகிறப்ப தான் பிரியாணி போடுறீங்க. மற்ற நேரம் நாங்களும் உழைக்கிறோம் தானேங்க, இவரும் உழைக்கிறவர் தானே. யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு கலைஞர்களுக்கு, எவ்வளவு இயக்குநர்களுக்கு, எவ்வளோ மேனேஜருக்கு இவர் கையால் சம்பளம் கொடுத்துருப்பாரு, பேட்டா கொடுத்துருப்பாரு. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், இது என்ன இவர் கையில் இருந்தால் கொடுத்தாரு, ப்ரொடியூசரோட பணம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருக்கு தான் தெரியும் வரவு செலவுலாம் என்ன, யார் யாருக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு. இவர் நினச்சாக்க காசு கம்மியாகவும் கொடுக்கலாம், காசு ஜாஸ்தியாகவும் கொடுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் யார் யாருக்கு எவ்வளவு பணம் போய் சேரணுமோ அந்த பணத்தை தான் கொடுத்துருப்பார். அதனால தான் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தலை காப்பது இன்றைக்கி லெஜண்ட் அவர்கள் மூலமாக இன்றைக்கி ஐயா வந்து நலமுடன் இருக்கிறார். வாங்க பிஆர் ரகுவேந்திர சார் வாங்க. அப்படி நலமுடன் இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து பெரிய நடிகர்கள், பெரிய நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பாபா லட்சுமணன் அவர்களுக்கு எப்படி நமது லெஜண்ட் அவர்கள் வாரி வழங்கியிருக்காரோ அந்த மாதிரி நீங்களும் செய்ய வேணும். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாபா, இப்போ உங்களுக்கு வந்து ஜீவா சார் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. 10,000 மாதம் கொடுக்குறது 15,000 இப்போ கொடுக்குறாரா? இல்லை, திருப்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. போய் பார்த்தா நான் திருப்பி கொடுப்பேன். பேசினாரா? அவர் ஆஃபீஸ் காலி பண்ணிட்டாரு. நான் ஒரு நாள் இப்போ சூப்பர்வுட் ஆஃபீஸ்க்கே வராரு, ஒரு நாள் போய் பார்க்கணும். இவ்வளோ ஏற்பாடும் நம்ம கோவிந்தராஜ் அண்ணன் பிஆர்ஓ அவர் நிறைய யூடியூப் சேனலில் கொடுத்து தான் குலுசுரசனை பார்த்துட்டு கோவிந்தராஜன் பேசிட்டு, ஆனால் இந்த மாதிரி ஐடியா இருக்குது, நானும் சுதாகர் சாரும் சுரேஷ் சாரும் வரணும் அப்படி வந்தாங்க. அப்போ அண்ணனும் கூட இருந்தாங்க. கோவிந்தராஜ் பிஆர்ஓ சாரை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு கூட 2 பேரும் பேட்டியில் காமிச்சுட்டாங்க. நான் இங்கே வந்துட்டேன். அது பேட்டினா சும்மா கிடையாது, பணம் வாங்கி கொடுக்குறாரு. அவரை மறக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் அவரை பற்றி பேசாதீங்க. இல்லை பேசாதீங்க. அவர் பேசுகிற சுப்பையான்னு அவர் உதவியார் பேசினார். 1 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டாங்க, மாதம் 10,000 போட்டுருந்தாங்க. வேறு உங்களுக்கு இப்போ எமர்ஜென்சி வைக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். இந்த 10 ரூபா பேங்கில் போட்டுங்க. சப்போஸ் இங்கேருந்து காலி பண்ணி ஏதாவது வீடு போகிறீங்கன்னா அந்த வாடகை தரேன்னு இருக்காங்க. ரஜினி சாரை பார்க்குறது கேட்டிருக்கேன். நான் அவர் ஷூட்டிங் புதுப்படம் ஆரம்பிக்காங்க, ஹஸ்பண்ட் மாதிரி. அது ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன், வீட்டில் பார்க்கலாம்.